விவாதத்துக்குரிய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த கருத்து பரிமாற்றங்களும் உறுதியாக நடந்திருக்காரு. சீமா தன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், அரசியல் அல்லது பொது கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் விஜயை ஆதரிக்காத அரசியல் கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லை, தனிநபர்களே இல்லை. அரசியல் விமர்சகர் உட்பட எல்லாரும் ஆதரித்தார். தனியரசு மட்டும்தான் அடிப்படையிலேயே அந்த கருத்து சிந்தனை தோன்றிய உடனேயே விஜய் இன்னும் ஒரு வெளிப்படையான அரசியலுக்கு இது வரைக்கும் அல்ல, அல்லது அரசியல் புரிதலை உருவாக்கி கொண்டு களத்துக்கு அரசியல் விளையாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமோ விருப்பமோ இல்லாத விஜய். ஆகவே அது விஜய் உள்ளிட்ட விஜயோ அஜித்தோ வார்டு உறுப்பினருக்கு கூட மக்கள் வாக்களிக்க கூடாது. மாட்டுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் மற்றும் எக்ஸ் எம்எல்ஏ தனியரசு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுக்குரல் பார்வையாளர்களுக்கும் தமிழரசு சரவணன் அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்காரு. இவ்வளோ நாளாக ரஜினியை வன்மையாக பல வார்த்தைகளை பேசி தாக்கின சீமான் இன்னைக்கு திடீர்னு ரஜினி போய் பார்க்க போயிருக்காரு. கேட்டால் நான் அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியலுக்கு கூப்பிட்றாரா இல்லை இவருடைய வேறு எதுக்குன்னா கேட்குறாரா? ஒன்றும் இல்லை, ஒரு திரைப்படத்துறையில் அறிமுகமான சீமானுக்கும் ரஜினிக்குமான உறவு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அதில் ஒன்றும் அரசியல் இருக்கிற மாதிரியோ, ரஜினி அப்படிப்பட்ட அரசியல் உரையாடலோ அல்லது அரசியல் உரையாடலின் மூலமாக தனிப்பட்ட வாக்குறுதிகளையோ அல்லது அதன் மூலமாக ரஜினியினுடைய அரசியல் பார்வை சிந்தனையில் மாற்றமோ அல்லது செயலில் ஏதாவது தன்னுடைய நகர்வுகளில் மாற்றமோ ஒரு காலம் இருக்காது. அது ஒரு தனிப்பட்ட மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதற்கு மேலே அதில் இல்லை. இவ்வளோ நாளாக அவர் இவ்வளோ பேசியிருந்தாரு. மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் அரசியல் உள்ளே வந்த பிறகு அவருடைய என்ட்ரியை பார்த்துட்டு பயந்து தான் சீமான் நேராக ரஜினி கிட்ட போய் ஏன்னா ஹெல்ப் கேட்குறாரா? அதில் ரஜினி என்ன ஹெல்ப் செய்ய முடியும்? அப்படியெல்லாம் அரசியல் என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல சார். அப்படி இல்லை, ரஜினி போய் ரஜினியெல்லாம் அப்படியெல்லாம் வரமாட்டார். அவர் மோடி அழைத்து, பாஜக அழைத்து, உலகத்தில் யார் அழைத்தாலும் வர மறுத்து அரசியலிருந்து விலகி நிம்மதியாக மகிழ்வாக இருக்கிற ஒரு ரஜினியை எந்த முடிவையும் அரசியல் தொடர்புடைய நிகழ்வுகளில், அரசியல் தொடர்புடைய கருத்துக்களில் கட்டாயமாக தன்னுடைய முடிவை எந்த சூழ்நிலையிலும் ரஜினி எடுக்க மாட்டார். இப்போது இருக்கிற நடுநிலையான அரசியலிலிருந்து விலகிய ரஜினியின் முந்தைய அறிவிப்பை தொடர்வது தான் நல்லது. அப்படித்தான் தொடருவார் என்று தனியரசு கருதுகிறேன். அதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அது ஒரு செய்தி, அதற்கு மேலே விவாதத்துக்குரிய ஒன்று இருக்காது என்று உறுதியாக தனியரசு நம்புறேன். அவர் உள்ள நாங்கள் நிறைய பேசிப்போம், அதெல்லாம் உங்ககிட்ட வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லைன்ற சொல்கிறாரு. இதுதான் கொஞ்சம் சந்தேகத்தை. இல்லை, நிறையானா இவங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம், அவர் ஒரு கருத்தை சொல்லிடலாம். ஆனால் என்ன, அது செயல் வடிவம் பெறவே பெறாது. அல்லது ஒரு விவாதத்துக்குரிய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த கருத்து பரிமாற்றங்களும் உறுதியாக நடந்திருக்காது. சீமா தன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், அரசியல் அல்லது பொது திரைப்படங்கள் அல்லது பல அவர்களுடைய அந்த வாழ்வியல் சூழலில் கருத்துக்களை சொல்லிடலாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் எந்த உத்தரவாதத்தையும் எந்த கமிட்மெண்ட்டையும் கட்டாயமாக தரமாட்டார், யாருக்கும் தரமாட்டார். ரஜினி ஒரு கிளீன் பர்சன். அதே மாதிரி நீங்கள் உங்களை மாரி நிறைய அரசியல் தலைவர்கள் இத்தனை வருஷம் களத்தில் போராட்டிருக்கீங்க. மக்களுக்காக மக்களோட மக்களாக இறங்கி நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ விஜய் திடீர்னு கட்சி ஆரம்பித்து பெரிய மாநாடுலாம் நடத்தியிருக்காரு. திடீர்னு நடிகர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி நானும் அரசியலில் இருக்கேன், நான் பெரிய அரசியல்வாதி தான் காமிக்கிறாரு. இரண்டு பேருக்குள்ள வேறுபாடு என்ன? இது சரிதானா? இல்லை, பொதுவாக களத்தில் இறங்கி இப்போ பொது உடைமை இயக்கங்கள், பல்வேறு ஜனநாயக சக்திகள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கால்சட்டை பருவம் முதல் அரசியல் இருக்கிறவங்க பார்க்குறோம். குறிப்பாக கலைஞர், புரட்சி தலைவர், ஒரு நீண்ட காலம் அரசியலை அவதானித்த புரட்சி தலைவர் அம்மா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், பாட்டாளிகளினுடைய வர்க்க கருத்துக்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்தி களத்தில் எளிமையாக உழைப்பாளி மக்களுக்கு தொண்டாற்றிய ஐயா ஜீவா, நம்ம நல்லக்கணியாளர் நெடுமாறன் ஐயா வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அவர்களெல்லாம் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து, பள்ளி பருவத்திலிருந்து அரசியலில் தன் வாழ்நாளின் கடைசி மூச்சு இருக்கிற வரை மக்களுக்காக தொண்டு செய்து களத்தில் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை. கேள்வி அதுதான். இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு அந்த தேர்தலில் தான் நான் போட்டியிடுவேன், அதில் எனக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், தனிப்பெரும்பான்மையோடு நான் முதலமைச்சராக வருவேன், ஆட்சிக்கு வருவேங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதுதான் மோசடியானது, பிழையானது.
தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாறக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும், விஜய் என்கின்ற நடிகரை நாட்டு மக்கள் ஏற்கக்கூடாது. ஒரு அறிவு சார்ந்த தாய் தமிழ் சமூகம் இதுபோன்று கோடம்பாக்கம், சாலிகிராமம், பனையூரிலிருந்து வருகிற நடிகர்களை, அவர்களுடைய கருத்துக்களை, பேச்சுக்களை நம்பி ஏமாறக்கூடாது. ஒரு திரைப்பட நடிகனை நாடால அனுமதிக்கக்கூடாது. ஒரு அறிவு சார்ந்த தாய் தமிழ் சமூகம் இதற்கு முன்பு எப்படி நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள் சில காலங்களில் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏமாந்திருக்கலாம். இந்த நவீன நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் எந்த நடிகனையும் நடிகைகளையும் அரசியலில் வாக்களித்து அதிகாரத்தை தரக்கூடாது. அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் கேட்டீங்க, அரசியலில் ஒரு முடியளவும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தாத விஜய், மக்களினுடைய கண்ணீரில், துன்பத்தில், துயரத்தில் கடுகளவும் பங்கேற்காத, கருத்து சொல்லாத ஒரு விஜய் நடிகர் திடீரென்று நான் நடிப்பு துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வருவதாக சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்து மாநாட்டெல்லாம் நடத்தினார். ஆகவே அவர் மாநாட்டில் பேசி முடித்துவிட்டு வெளியேறிய விஜய் இன்று வரை கிட்டத்தட்ட தலைமறைவாகவே இருக்கிறார். அவர் ஊடகத்தை சந்திக்கல, எந்த இதில். அந்த புஷி ஆனந்த் அதிமுக உறவு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கடிதம், அது பொதுச் செயலாளர் வழியாக நாட்டு மக்களுக்கு அல்லது பத்திரிகைகளுக்கு வந்த செய்தியை தவிர தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் விஜய் வேறு எந்த கருத்தையும் இது வரைக்கும் சொல்லலை. அப்போ ஆகவே அவர் நாட்டு மக்களுக்கு களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகிற ஒரு அரசியல் தலைவராக இதற்கு முன்பும் இல்லை, கட்சியை துவக்கிய பிறகும் இதுவரைக்கும் இல்லை என்பதனால விஜயனுடைய வருகை அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிமுகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியமற்றது. ஒரு அறிவு சார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் நிராகரிப்பார்கள் என்று தான் தனியரசு கருதுகிறேன். நிராகரிக்க வேண்டும் என்கின்ற அறைகூவலையும் உலகத்திலேயே தனியரசு தான் முதலில் ரஜினி வருகிற பொழுதும் எதிர்த்தேன், கமல் வந்த போதும் நடிகர் நாடாளக்கூடாதுன்னு நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி முதல் குரலை உலகத்திலேயே பதிவு செய்த தனியரசு தான். அது பல பேர் பல கருத்தை சொன்னாங்க. ரஜினி அரசியலுக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் கூட தனியரசனுடைய கருத்து தான். கமல் வந்தாலும் தோற்பார், தோற்று பலகீனப்படுவார்னு சொன்னேன். அதே மாதிரி தோற்று இன்னைக்கு மக்கள் மிக கடுமையாக நெருக்கடியில் இருக்கார். பாவம், அவருடைய நலன் கருதி தான் நான் சொல்கிறேன். ரஜினியோட இப்போ ஏன் நான் ரஜினியை இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு முந்தைய கேள்வியில் சீமான் ரஜினி சந்திப்பில் நான் ரஜினியை பாசிட்டிவாக சொன்னேன். ஏன்னா அவர் இப்போ தெளிவாக இருக்கிறாருங்கிறதுனால சரியா இருக்கும். நாடாள போகிறேன், நான் மாற்றத்தை கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை இப்பவும் நான் ஏற்க மாட்டேன், ரஜினியை கடுமையாக விமர்சிப்பேன். அப்படித்தான் இப்போ விஜயும் அப்படி ஒரு மோசடியாக தமிழ்நாட்டு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி, திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசை, அது மோசடியானது, பிழையானது, தார்மீக நெறியற்றதுங்கிறதுனால தனியரசு கடுமையாக எதிர்க்கிறேன். ஆகவே அது விஜய் உள்ளிட்ட விஜயோ அஜித்தோ அல்லது இப்போ நடிகைகளில் கூட யார் ஒருவரோ வார்டு உறுப்பினருக்கு கூட மக்கள் வாக்களிக்கக்கூடாது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதல்வராக, பிரதமராகலாம் பிறகு ஒரு வார்டு உறுப்பினராக கூட, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம உறுப்பினராக கூட வெற்றி பெற செய்யக்கூடாது மக்கள் அப்படிங்கிறதுல தனியரசும் தமிழ்நாடு கொங்கலைஞர் வரை உறுதியாக பரப்புரைகளை நடத்துகிறோம். பெரும்பாலும் மக்கள் இப்பொழுது விழித்து கொண்டு நடிகர்களை அப்படி அந்த திரையில் அவர்கள் தோன்றி அவர்கள் பேசுகிற அந்த பேச்சிலும் அல்லது அவருடைய செயலில் உண்மை என கருதி ஏமாறுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மூடர்களாக இருக்க மாட்டார்கள். என்னுடைய சமகாலத்து தாய் தமிழ் சமூகம்னு தனியரசு கருதுகிறேன். அந்த பரப்புரையை தொடர்ந்து வைக்கிற மக்கள் விழித்து கொண்டு விலகி இருக்கிறார்கள், ஆதரிக்கலை. விஜயையும் இப்போ மற்ற எல்லா நடிகர்களும் நாம் விரும்பியது போலவே தோற்கடிக்கப்பட்டு பலகீனப்பட்டு விலகிட்டாங்க. விஜய் புதிதாக வந்திருக்கிறார், விஜயும் தோற்கடிக்கப்பட்டு பலகீனப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற பரப்புரையை தனியரசும் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவையும் ஏனைய ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து பரப்புரை நடத்துவோம். விஜயை முதல் எதிர்த்தார். விஜய் எல்லா அரசியல் கட்சியிலும் ஆதரித்தது. இன்னும் சொல்ல போனால் திமுக உட்பட, உதயநிதி உட்பட ஆதரித்தார்கள் விஜயை. சீமான் உட்பட ஆரத்தழுவி ஆதரித்தார்கள் நாம் தமிழரெல்லாம். அதிமுக ஆதரித்தது, பாஜக கூட வரவேற்றது. விஜயை ஆதரிக்காத அரசியல் கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லை, தனிநபர்களே இல்லை. அரசியல் விமர்சகர்கள் உட்பட எல்லாரும் ஆதரித்தார்கள். தனியரசு மட்டும்தான் அடிப்படையிலேயே அந்த கருத்து சிந்தனை தோன்றிய உடனேயே, தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை நாளெல்லாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற, அவருடைய அந்த மோசடியை அம்பலப்படுத்துகிற தனியரசு. இப்பொழுது இது விடிவடைந்து இப்போ நாம் தமிழர் எதிராக இருக்கிறாங்க. அதிமுக ஒரு சில பேர் கூட அதுக்கு முரணாக பேசுகிறாங்க. விஜயனுடைய அந்த மாநாட்டு பேச்சு, பாசிசத்தை பாயாசமா என்று ஒரு 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 நகைச்சுவையாக அதை ஒப்பிட்டது விஜயனுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதன் மீது விமர்சனத்தை பல ஜனநாயக சக்திகள் கடுமையாக இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் விஜய் மேலே வச்சாங்க. ஒரு குடும்ப அரசை விமர்சிக்கிற பொழுது கூட அதனுடைய பெயர்களை சுட்டி காட்டி வெளிப்படையாக பேச மறுக்கிறார்.
இப்போ பாஜக அல்லது மோடி அரசின் மீதும் விஜயனுடைய எந்த பார்வையும் வெளிப்படையாக இது வரைக்கும் இல்லை. இப்போ மணிப்பூர் கலவரமாக இருக்கலாம், பல்வேறு நெருக்கடிகள் இந்தியா முழுக்க நடைபெற்று வருகிறது. அதன் மீதெல்லாம் எந்த கருத்தையும் பதிவு செய்யாத ஒரு சூழல். இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்காரு. உலகத்துக்கு பொதுமறையை தந்த தாய் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ ஆசானாக இருக்கிற ஐயன் திருவள்ளுவரை காவி உடை உத்திராட்ச கொட்டை போலாம் போட்டு அவர் ஒரு சித்தரை போல, ஒரு முனிவரை போல, ஒரு ரிஷியை போல, ஒரு மதம் சார்ந்து அந்த குறியீட்டு உடையை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி திட்டமிட்டு அப்படிப்பட்ட ஒரு காட்சிப்படுத்துறார், நிகழ்ச்சிகளை நடத்துறார் அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு. அது கண்டிக்கத்தக்கதுன்னா நீங்க அதுல விஜயினுடைய பார்வை இது வரைக்கும் வரல, எடப்பாடியினுடைய பார்வையும் வரல. அப்ப விஜய் இன்னும் ஒரு வெளிப்படையான அரசியலுக்கு இது வரைக்கும் வரல, அல்லது அரசியல் புரிதலை உள்வாங்கி கொண்டு களத்துக்கு அரசியல் விளையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமோ விருப்பமோ இல்லாத விஜய் வெறும் அரசியலை ஒரு நடிகர் கட்சியை துவக்கிறாரு, விஜய் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வாக்கு விடுவார்கள் என்கின்ற பேராசை பெருநம்பிக்கை விஜய்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆகவே அந்த 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 விருப்பத்தை, அந்த ஆசையை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் அவருடைய அந்த சூழ்ச்சிக்கும் தந்திரத்துக்கும் இரையாகி விடக்கூடாது, கடுமையாக எதிர்த்து வாக்களிக்கும். அப்படி ஒரு வாக்களித்தால் தான் முன்னாடி விஜய் வெளியேறி மீண்டும் திரைப்படத்துக்கு போவார், அல்லது அவருடைய விருப்பம். அது நடக்கிற வரை நம்ம மக்களுக்கு அறிவு கருத்துக்களை, விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லணும். விஜயனுடைய அந்த தந்திர அரசியலை நம்ம நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பல கட்சிகள் முதலில் ஆதரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எதிர்க்கிறத பார்க்கணும். அவர் மீது விடுதலை சிறுத்தைகளை விமர்சனத்தையும் கூட அறிவுபூர்வமாக சரியாக வைக்கிறாங்க. அந்த பாசிசமா பாயாசமாங்கிறதுல எல்லாம் ஆரோக்கியமான விவாதத்தை, விமர்சனத்தை வச்சாங்க பல நிர்வாக ஊடக விவாதத்தில் பார்க்குறேன். அப்படி பல கட்சிகள் இப்போ திமுக, அதிமுகவில் ஒரு சிலர், பல ஜனநாயக சக்திகள், அரசியல் விமர்சகர்கள் விஜய் மீது கடுமையாக விமர்சனத்தை வைக்கிறத நான் பார்க்குறேன். அது பரவாயில்லைங்க, அது தனியரசுக்கு கிடைத்த வெற்றி. இப்போ அது படிப்படியாக விஜய் மீதான நம்பிக்கையும் அந்த கரிஷ்மாட்டிக்ங்கிறாங்கள சொல்கிறாங்க, அந்த ஒரு பிம்பமும் இப்போ படிப்படியாக பலகீனப்பட்டு வருகிறதுங்கிறதுனால ஒரு ஆறுதல் தனியரசு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க, வெளியே போயிட்டு தாவைக்க போயிடறாங்க, திமுக போயிடறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போயிடறாங்க. இது சீமானனுடைய இயலாமைன்னு சொல்ல முடியுமா? எப்படின்னு தெரியல. இல்லை, ஒரு இயக்கத்தை நடத்துறது, தலைமையேற்று நடத்துறது அது ஒரு நெருக்கடியானது. அது மற்ற கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க இப்போ ஏற்கனவே இருந்தவங்க எல்லாருமே அந்த பக்கம் போயிடுறாங்க. இல்லை, நிர்வாகிகள் போகிறாங்க, ஆனால் வாக்கு சதவீதம் உயருது. ஏற்கனவே கல்யாணத்துக்கு தான் ராஜீவ்காந்தி வெளியே வந்தாங்க. அது வலிமை பலகீனப்படும்னு நினைச்சாங்க. ஆனால் அது அடுத்தடுத்த தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கை உயர்கிறது. நிர்வாகிகள் வெளியேறினாலும் மக்கள் ஆதரவு அல்லது வாக்காளர்களுடைய ஆதரவு உயர்வதனால அவர் அந்த வாக்காளர்களை அல்லது மக்களை ஈர்ப்பதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். நிர்வாகிகள் களத்தில் பணியாற்றுகிறார்கள், ஆனால் பணியாற்றுகிற நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிறதுல எப்பொழுதும் தலைமைக்கு ஒரு நெருக்கடி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உலக நாடுகள் மூலம் இருக்கும். அந்த நெருக்கடிக்கு விதிவிலக்கல்ல நாம் தமிழர் கட்சி. ஆகவே அதில் சில நெருக்கடிகளுக்கு இலக்காகி முக்கிய நிர்வாகிகள் ஓரிருவர் கருத்து வேறுபாட்டால் வெளியேறுகிறார்கள். அவர்கள் கூட நாம் தமிழருடைய கொள்கைகளை பற்றி விமர்சிக்கிறார். நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மீது எந்த விமர்சனத்தையும் குறைவையும் சொல்லலை. அவர்கள் மறைமுகமாக சில எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தலைமைக்கு சில கவனத்தை கொண்டு செல்ல முடியலங்கிற அந்த குறையை தவிர சீமான் மீது எந்த குறையும் சொல்லலை. அவங்க பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம், அதை காதலே வாங்க மாட்டாரு, அவர் சொல்றது மட்டும் தான் நாங்கள் செய்யணும், இவங்களை எம்எல்ஏ நிறுத்த மாட்டாரு, அப்புறம் வந்தானா எனக்கு இது செலவு பண்ணு அது செலவு பண்ணு அப்படின்னு அவர் எங்களுக்கு கட்டளை போடுறாரு, இதெல்லாம் நியாயமான அவங்க சொல்றாங்க. இது சரியா சார்? இல்லை, அப்படியே அவர் சொன்னதாக இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அப்படி அவர் நீங்கள் சொந்த பணத்தை கை காசை செலவழித்து கட்சிக்கு செலவழிக்க சொல்ல மாட்டார். செலவழிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவார். செலவழிக்காதீங்கன்னு சொல்கிறாரு, செலவழிங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் மேலே குறிப்பிட்டு இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டையும் எந்த நிர்வாகிகளும் சொல்லி நானே பார்க்கல தனிப்பட்ட முறையில். நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்கன்னா எல்லாமே அவரை பற்றி தான் நிறைய ஆடியோ காளியம்மாவை பற்றி தூசு பிசுறு மசுறு எல்லாம் பேசியிருப்பாரு. அது தனிப்பட்ட உரையாடலில் நம்முடைய வழக்கமான கருத்துக்களை வெளிப்படையாக பேசுறது இயல்பு தான். அது மற்ற தலைவர்கள் இப்படி நீங்கள் ஒரு அலைபேசி உரையாடலை நிகழ்த்த மாட்டாங்க. மற்ற தலைவர்கள் பெரும்பாலும் அதிகாரிகளே கூட அந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அதில் ஒளிவு மறைவு இல்லாமல் யாரோடு வேண்டுமானாலும் இயல்பாக உரையாடுகிற ஒரு இயல்பான பழக்கம் இருக்கிறதுனால அதில் அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை தன்னுடைய கட்சிக்காரரிடம் அதனுடைய உயர்வு தாழ்வு சம்பவ நிகழ்வுகளை ஒட்டி கருத்துக்களை சொல்கிறாரு. அதை அவர்கள் அது ஒரு இயல்பான உரையாடலாக கருத்தாக தான் சில பேர் பார்க்குறாங்க. அதில் கூட அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுபவர்கள் கூட வெளியேறலை.
அல்லது வெளியேற வேண்டும் என்று விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த உரையாடல் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு 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 கடினமான நேரத்தில் ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வது இயல்பு. குடும்ப உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, சகோதரன் சகோதரிகளுக்குள்ள, உற்றார் உறவினர்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி உரையாடல் நடக்கும். ஆனாலும் அதுக்காக நட்பு பிரியாது, உறவு பிரியாது. மீண்டும் அவர்கள் இணக்கமாக அதை விட கூடுதலாக கூட பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட உறவு தான் எனக்கு தெரியும் சீமானுக்கும் சீமானுடைய நிர்வாகிகளுக்கும் இருக்குது. ஒரு சிலர் வெளியேறி இருக்காங்கன்னா கூட அந்த வெளியேறியவர்கள் கூட சீமானின் கருத்தியலுக்கு எதிராக அவர்கள் எந்த கருத்து சொல்லலை. ஆகவே அந்த கருத்தியலோடு வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகள் இணைந்து அந்த நாம் தமிழருடைய கருத்துக்களை இன்னும் கூர்மையாக நம்ம களத்தில் வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒன்றுபட்டு இப்பொழுது அவர்கள் சில ஒரு இயக்கமாக செயல்படுகிறத நான் பார்க்குறேன். எனக்கும் எல்லாரும் வேண்டியவங்க தான், எல்லாம் வேண்டிய தம்பி தான். அது ஒன்றும் பிழை இல்லை. ஜனநாயகத்தில் கருத்து முரண்பட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய நோக்கத்துக்காக அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்வதில் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே நாம் தமிழர் அதனுடைய நிர்வாகிகள் அல்லது தலைமை நிர்வாகி செந்தமிழன் சீமான் அந்த உறவு அவர்களுக்குள்ள பெரிய ஒன்று கசப்பானதாக பெரிய இடைவெளிக்கு உரியதுன்னு கருதலை. ஆனால் எதிர்காலத்தில் இது சமன் செய்யப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி அமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக இயக்கம், மண் மொழி இனம் சூழல் காப்புக்காக களத்தில் உறுதியாக நின்று போராடுகிற ஒரு இயக்கம், மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்று தான் தனியரசு விரும்புகிறேன். ஓகே சார், நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மாற்று குரலுக்கும் தமிழரசு சரவணனுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி.